ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னமுமா இட்லி தோசைக்கு சட்னி குருமா பச்சடின்னு தக்காளி வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நோ சொல்லவே மாட்டாங்க. இது பண்ணுறதுக்கு 5லேருந்து 6 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 20 பல் அளவு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கண்ணாடி பதம் வர ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, நல்லா பைண்ட் பண்ணுங்கள். மைதா மாவு நல்லா பைண்ட் ஆனோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். 5லேருந்து 7 நிமிஷம் சிம்மில் அடுப்பை வச்சு வதக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு தக்காளி நல்லா வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்து வர ஸ்டேஜில் அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 10 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்து விடுங்க, கட்டி விழுந்துடக்கூடாது. நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி இப்படி நல்லா ரெடியாக வந்துடும். சூப்பரான டொமேட்டோ கார்லிக் கிரேவி ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.